நல்வழி வெண்பா 21 முதல் 25 வரை. நாள்தோறும் நல்லதை செய்ய ஒரு தூண்டல். ஆசிரியர் ஔவையார். வெண்பா 21. நீரும் நிழலும் நிலம் பொதியும் நெற்கட்டும் பேரும் புகழும் பெருவாழ்வும் ஊரும் வருந்திருவும் வாழ்நாளும் வஞ்சமில்லாக்கென்றும் தரும் சிவந்த தாமரையாள்தான். விளக்கம்: பிறருக்கு துன்பம் செய்யாதவருக்கு அடுத்தவர் அழிய வேண்டும் என்ற வஞ்சனை இல்லாதவருக்கு நல்ல நீர்வளம், நிழல் தரும் மரங்கள், நெல் வளம், பேரும் புகழும், சிறப்பான வாழ்க்கையும், நல்ல வீடும், தேவையான செல்வமும், நீண்ட ஆயுளும் செந்தாமரையில் அமரும் மகாலட்சுமி அருள்வாள். வெண்பா 22. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள். கூடு விட்டுங்கு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். விளக்கம்: அடுத்தவருக்கு துன்பம் விளைவித்து ஓடி ஓடி பணத்தை தேடும் கேடுகெட்ட மனிதர்களே கேளுங்கள். உங்கள் உயிர் பிரிந்து போகும் வேளையில் பணம் உங்களுடன் வராது, அதை யாரோ அனுபவிப்பார்கள். ஆதலால் உயிர் இருக்கும் போதே பணத்தை நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யுங்கள். வெண்பா 23. வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாளம் மூலி படருமே மூதேவி சென்றிருந்து வாழ்வளே சேடன் குடிபுகுமே மன்றோரம் சொன்னார் மனை. விளக்கம்: வழக்காடு மன்றத்தில் பொய் சாட்சி சொல்பவர் வீடு ஒருவருக்கும் பயன்படாமல் போகும். அந்த வீட்டில் வேதாளம் குடிபுகும், வெள்ளை எருக்கம் பூ பூக்கும், பாதாள மூலி என்னும் கொடிய விஷம் உள்ள கொடி வளரும், மூதேவி போய் வாழ்வாள், பாம்பு குடியேறும். ஆதலால் நியாய அநியாயங்களை அலசி ஒருவரின் பிரச்சனையை தீர்க்க உதவும் வழக்காடு மன்றத்தில் நாம் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. வெண்பா 24. நீரில்லா நெற்றிப்பாள், நெய்யில்லா உண்டிப்பாள், ஆறில்லா ஊருக்கு அழகு பாள், மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு பாள், பாலே மடக்குடி இல்லா மனை. விளக்கம்: திருநீரோ திருமண்ணோ இடாத நெற்றி வீணானதாகும். நெய்யில்லாமல் உண்ணும் உணவு வீணானதாகும். நீர்வளம் தரும் ஆறு இல்லாத ஊர் வீணானதாகும். ஒத்த கருத்து உடைய உடன்பிறப்பு இல்லாத உடம்பு வீணானதாகும். நல்ல குணங்கள் உள்ள மனைவி இல்லாத வீடு வீணானதாகும். வெண்பா 25. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு. விளக்கம்: ஒருவன் தன் வருவாயை விட அதிகம் செலவு செய்தால் அவன் கடன் வாங்கி தன் மானத்தை இழந்து சொந்த புத்தியை இழந்து போக வேண்டிய சூழல் ஏற்படும். போகும் திசையெல்லாம் அவனை எல்லாரும் திருடனை போல் பாவித்து அவனிடம் பேச தவிர்ப்பர். 7 பிறப்புக்கும் தீயவனாய் நல்லவர்களுக்கு ஆகாதவனாய் மாறிவிடுவான். ஆதலால் வருவாய்க்கு அதிகமாக செலவு செய்யக்கூடாது. நன்றி.